ஹே கைஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மை ஒய்ஃப் இஸ் ஃப்ரம் 1000 இயர்ஸ் அகோ சாப்டர் 24 to 34. என்னடா 24 to 34? கரெக்டாக தான் கேட்குறீங்க. 10 சாப்டரை கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கடுத்து இன்னும் ஒரு 10 சாப்டர் வரும். 34க்கு அடுத்து 44. அதை முடிச்சிட்டேன்னா சீசன் 1 முடிச்சிடும். சீசன் 1 முடிஞ்சதுக்கடுத்து கொஞ்சம் பிரேக் எடுத்து மற்ற மான்வா போயிடலாம். அதுக்கடுத்து திரும்பி இந்த சீசனுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ வந்து பார்த்துடலாம். ஏன்னா ஸ்டோரேஜ் வந்து அடி ஆகுது. ஒரே இது வந்து போட்டுக்கிட்டே இருந்தோம்னா பெருசாக போடணும்னு ஆசைப்பட்றேன், பட் வர மாட்டேது. சரி, அதெல்லாம் அப்படியே ஒரு சைடில் வச்சுட்டு இப்போ இந்த எபிசோடெலாம் என்ஜாய் பண்ணுறதுக்காக ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த திருடனை அமுச்சு விட்ருப்பாங்க. அப்புறம் ஹீரோக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து ஆரம்பிக்குது. ஹீரோயினும் அந்த காலையில், அதாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றக்கா வெளியே போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்லிட்டு வரானா, அதாவது இப்போது நேற்று நைட்டு ஒரு திருடன் வந்தால, ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோ. இப்போ திடீர்னு அந்த மாதிரி ஒரு சிமுலேஷனாக யாராச்சும், ஐ மீன் ஒரு சிமிலர் சுட்டிவேஷனாக யாராச்சும் அந்த மாதிரி வந்தாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? அந்த மாதிரிலாம் நீ ரொம்ப ஹார்ஷாலாம் ட்ரீட் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து அந்த மாதிரி பண்ணனா அது வந்து ரொம்ப ப்ராப்ளமாக மாறிடும். அதுபோல் நீ வந்து யோசிக்காமல் அவன் கழுத்தை பொசக்குன்னு பிடிச்சி அவன் கழுத்து உடஞ்சிருந்தா என்ன இருக்கும் அப்படின்னு ஹீரோ கேட்டுக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. இங்கே ஹீரோயின், அது போக நீ இவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தனா அவன் பாவம் இல்லை, செத்து போயிருந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு வந்து ஹீரோ பேசிக்கிட்டு வரும்போது, இல்லையே நான் வந்து என்னோடய பவர் மொத்தமாக ரெடியூஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு ஹீரோனோட கையை பார்த்தா அப்படியே அது ஒரு ஆறா ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. நல்லதுமா, நீ அந்த பவரில் இருப்பா, உன் ஃபுல் பவரில் காமிச்சிடாது. அதான் ஹீரோயின் வந்து ஹோல்ட் பேக் பண்ணதுக்கே அவன் வந்து கையில் அச்சு வந்து ஆல்மோஸ்ட் கொலாப்ஸ் ஆகிற ஸ்டேஜில் இருந்த கேரக்டர் இப்போ ஃபுல் பவர்னால் அவ்வளோதான். அதான் ஹீரோ வந்து நினச்சிக்கிட்டு இருக்கான். நல்ல வேலை இவன் வந்து முழுசாக அடிக்கலை, இல்லைனா செத்து போயிருந்தாலும் அவ்வளோதான், பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்புறம் போலீஸ் ஆஃபீஸர் வந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு கடைசியாக அவ்வளோதான் மறுக்கையாக தான் இருக்கும். அப்புறம் இவ்வளோ தூக்கிட்டு போயிட்டு என்னை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு அப்பா எவ்வளோலாம் போயிருக்கும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அது போக ஸ்ட்ரென்த்தெல்லாம் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுமா, இதுக்கு மேலாம் வந்து அது அவ்வளோலாம் யூஸ் பண்ணாத. அது போக யாரையும் தயவு செய்து கொன்றனா பெரிய ஒரு கேஸாக மாறிடும். அப்புறம் நான் நினச்சா கூட அதுலேருந்து வெளியே வர முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியா? அப்போனா நான் எப்படி வந்து அவங்கள அடிக்கிறது? அதாவது வெறும் சாவடிக்கக்கூடாதுன்னா அப்போ சும்மா அடித்தா போதுமா அப்படின்னு ஹீரோன்னு கேட்குறாங்களா? அப்போ நான் எப்படி வந்து ஒருத்தனை அடிக்க முடியும்? ஐ மீன் ஏதாச்சும் ஒரு சுட்டிவேஷன்னா எப்படி அடிக்க முடியும் ஹீரோன்னு கேட்கும்போது, அதுவா அது சுட்டிவேஷனை பொறுத்து. அதாவது அந்த இடத்துல வயலன்ஸ் தேவைப்பட்டால் நம்ம அட்டாக் பண்ணி தான் ஆகணும். நம்ம அதாவது நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். ஓ அப்படியா? அப்போனா அந்த நடு ராத்திரியில் நீ என் ரூமுக்கு வந்தனா நான் உன்னை அடித்து போட்டுடலாமா அப்படின்னு ஹீரோன்னு கேட்குறாங்களே. ஏ ஆமாம், அதே எதுக்கு இப்போ பேசிக்கிட்டு இருக்கா? என்னை பார்த்து என்ன ஏதோ க்ரீப்பி கை மாதிரி இருக்கா? அப்போலாம் வந்து அப்போலாம் அடிக்கவும் கூடாது அப்படி ஹீரோ வந்து திட்டிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் அப்படின்னு முறைச்சிக்கிட்டு இருக்காங்களா? அப்போ சீரியஸாக கேட்குறாங்க. அப்படியா? உன்னைய பார்த்தா க்ரீப்பி மாதிரி தான் இருக்குது அப்படி ஹீரோயின் டேரக்டாக சொல்கிறாங்களா? என்னைய பார்த்தா அப்படியா தெரியுது அப்படி ஹீரோயின் வந்து அப்படி ஹீரோ வந்து என்ன பண்ணுறான்னா அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு அப்படியே கையில் வந்து ஒரு ஸ்வாட் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அந்த காலத்து ஒரு ஆள் மாதிரி, அதாவது நான் பார்த்தேன்னா நான் தான் ஒரு ஹீரோ, எனக்கு ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, நான் எவ்வளோ ரைட்டியஸ் பர்சன் தெரியுமா, நான் எப்பயுமே வந்து நல்லது தான் பண்ணுவேன், உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா அப்படின்னு வந்து ஹீரோ கத்தி சொல்லிக்கிட்டு இருக்கானா. நீ ஹீரோயின் பார்க்குறாங்க, ஓகே, பார்த்தா ரோட்டில் இருக்க எல்லாரும் நம்ம ஹீரோ தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யார் அவன் பைத்தியம் ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்போ உங்கள் வார்த்தையை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் வந்து அப்படியே வந்து அழகாக சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. இப்போ புரிஞ்சிச்சா நான் இவ்வளோ பெரிய ஆள்னு? அது போக நீ சும்மா ஏதாவது ஸ்ட்ரேஞ்சாக ஒரு ஐடியா வச்சுக்காத, ஒருவேளை நான் அப்படி உள்ளே வந்தால் நீ அப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நல்ல வேலை நான் வந்து அவள் ஷூவை வந்து அந்த டஸ்ட்பின்லேருந்து எடுத்தது அவளுக்கு தெரில, இல்லைன்னா அவ்வளோதான் அவள் வேறு ஏதாச்சும் பண்ணியிருப்பான் அப்படி ஹீரோ நினச்சிக்கிட்டு, இனிமேல் இப்படி பண்ணக்கூடாது சரியா, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கா. அதாவது இந்த மாதிரிலாம் அடிப்பேன் துன்புறுத்து அப்படிலாம் சொல்லக்கூடாது ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஹீரோ இன்னும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஏன் இப்படி மூஞ்சி வச்சிருக்குன்னு கேட்டால், நீ தான் சொன்ன நீ ஒரு டூஸ் பேக்குனா வந்து ப்ளே பாய் மாதிரி அந்த மாதிரி கேரக்டர்னு வச்சுக்கோங்க. அது சும்மா ஜோக்குக்கு சொன்னேன், அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கா? உனக்கு தான் தெரியுமா நான் எவ்வளோ வீக்காக இருக்கேன்னு. உன் ரூமுக்குள்ளே வந்தால் நீ சும்மா லைட்டு ஒரு அடி அடித்தா நான் செத்து போயிடுவேன், என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது அப்படி ஹீரோ வந்து எல்லாத்தையும் வந்து திட்டுறதெல்லாம் திட்டான். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஹீரோன் அமைதியாக இருக்காங்களா, ஹீரோவும் அமைதியாக இருக்கான். சரி, ஒருவேளை அந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அதாவது அந்த மாதிரி ஆகாது, அந்த மாதிரி ஆனால் நீ இந்த மாதிரி அடிப்பேன், நான் இவ்வளோ லட்சம் கொடுத்துறேன். ஒருவேளை சப்போஸ் நான் தப்பி தவறி ஒரு ரூமுக்குள்ளே வந்தால் நீ என்ன பண்ணுவேன் அப்படி ஹீரோ கேட்கும்போது, வந்தேன்னா ஒரு பஞ்சு தான் கொடுப்பேன் அப்படி ஹீரோன்னு சொல்கிறாங்களா. என்னது அவன் ஒரு பஞ்சு கொடுத்தாலும் நான் அந்த இடத்துல செத்துருவேனே அப்படி ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். சரி
நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு ஹீரோ வந்துகிட்டு இருக்கான். அப்போ உள்ளே வரும்போது எப்பயும் போல் எங்களுக்கு 2 இது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கடைக்காரன் ஓகேப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த சைடு வந்து ஹீரோயின் உட்காந்துருக்காங்களா, பார்த்தியா இந்த லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அந்த சுற்றி இருக்க எல்லாமே எப்படி ஏங்குதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் அப்புறம் இந்த நாள் நல்லா நான் வச்சுக்கோ அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் வந்து அவனோட கையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதான் அந்த கையில் வந்து யோசிச்சு வச்சுக்கோன்னு சொன்னாங்களே, அப்போ அந்த கையை பாஸ்ட்டில் பார்க்கும்போது ஃபுல்லாக என்னோட கையை பார்த்தா பிளட்டாக தெரியுது. அதாவது ஸ்வாடை பிடிச்ச கையில் வந்து இப்போ வந்து எதுவுமே இல்லையே, அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா டக்குன்னு ஒரு ஆர்டர் வந்து இந்தாங்க நீங்கள் கேட்டது வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் டக்குன்னு ரியாலிட்டிக்கு வந்துட்டாங்க. அப்போ பார்த்தா அதில் ஸ்டீம் பன்ஸும் சில இதுவும் இருக்கா. ஹீரோயின் அந்த ஸ்டீம் பன்ஸை சாப்பிட்டோன்னே ஏமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. நல்ல வேலை இவளுக்கு இந்த ஸ்டீம் பன் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது போய் இது ஏஷியன் டைம்லேயும் இருந்தனால இவளுக்கு பிடிச்சிருக்கு. நல்ல சைஸ் தான் எடுத்திருக்கேன். ஏஷியன் பீப்புளை பற்றி பேசும்போது தான் நான் வருது. அப்போ அவங்க ரொம்ப சாப்பிடுவாங்களோ அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த காலத்தில் அதிகமாக சாப்பிட்டா அதிகமாக வேலை பார்ப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து கம்மியாக தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு வேளை இவ கம்மியாக தான் சாப்பிட போல. சரி பரவாயில்ல உனக்கு எவ்வளோ வேணுமோ நீ சாப்பிடு. நான்லாம் அவ்வளோ க்ரூவலாக இருக்க மாட்டேன் சரியா, உன் வயிறு ஃபுல்லாக சாப்பிடு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போது ஹீரோயின் வந்து அதுக்குள்ளே பார்த்தா ஒரு பீஸ் அப்படியே வாயில் எடுத்து போட்டாங்க. ஹீரோ அப்படியே போட்டான். சரி பரவாயில்ல எவ்வளோ வேணுமோ அப்படி சாப்பிட்டுக்கோ, இல்லைனா அப்புறம் பார்த்துக்கலாம், உனக்கு பிடிச்சாலும் நீ சாப்பிடு. அவர் இருக்கார்ல வெயிட்டர், அவர்கிட்ட நீ சொன்னா எல்லா ஃபுட்டும் உனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோயின் வந்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது என்ன ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது இல்லை இது வெறும் பிரேக்ஃபாஸ்ட் தான், இது ரொம்ப சீப்பு தான் சொல்லிட்டு இருக்கா. அதனால் நீ காசுப்படி வரி பண்ண வேணாம், நீ எவ்வளோ வேணுமோ சாப்பிடு அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது அப்படியான்னு சொல்லிட்டு வெயிட்டர்கிட்ட போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து ரொம்ப நல்லா இருக்கே, இந்த மாதிரிலாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுல எவ்வளோ சுகமாக இருக்குது, இதை பார்த்தா நான் ஏதோ வந்து ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி இருக்கே அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அதை ஹீரோயின் வந்து ஒரு குட்டி குழந்தைய வளர்க்குற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்கே போயிட்டு ஹலோ சார் எனக்கு ஒரு 50 பன்ஸு எக்ஸ்ட்ரா கிடைக்குமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ குடிக்கிறது எல்லாத்தையும் அப்படியே வாயில் துப்பி விடுறோம். என்னது அது பார்சலுக்கு அப்படின்னு ஹீரோ இங்கேருந்து கத்துறானா. அப்படியா, அப்போ தான் கடைக்காரர் வந்து ரிலீஃப் ஆகுறாங்க. அவங்க கூட இங்கே சாப்பிட போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்களா. அதான் உண்மை. ஸோ வந்து அப்போ ஹீரோயின் பக்கத்தில் இருந்தோடனே அது எல்லாத்தையும் ஒன்றால் சாப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லும்போது என்னால் முடியும் தான் நினைக்கிறேன், நான் ரொம்ப ஆர்டர் பண்ணிட்டேன்னா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது அப்படியே அப்போவியாக மூஞ்சி வைக்கும்போது இல்லை ஆனால் வந்து வெளியேனா கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிட்ணும், நீ வீட்டுக்கு போனோன்னா எவ்வளோ வேணால் சாப்பிடலாம், அதுக்கு தான் நான் பார்சல் பண்ண சொன்னேன், இந்த இடத்துல இவ்வளோ தான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஹீரோ எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா அந்த மாதிரி. அப்படியா, அதுக்கடுத்து நான் இந்த கேம் விளாடுவேன்ல, ஏதோ கேம் சொன்னீங்களா, அந்த கேம் விளாண்டு காசு வந்து அதை உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு சூப்பு குடிச்சிக்கிட்டு இருக்காங்களா. அப்படியா, அப்போ அதெல்லாம் நான் வெயிட் பண்ணுறேன் ஹீரோயின் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து செக்கெல்லாம் கொடுத்துட்டு எல்லாரும் அந்த ஸ்டீப் பண்ண எடுத்துகிட்டு போகும்போது ஹீரோ வந்து அங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல பார்த்தா ஹாட் பாட் பஃபட்னு இருக்குது. அடுத்தது ஒன்று நான் பஃபட்டு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான்னா, அது என்னது அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்களா. அந்த இடத்துல ரகரகமாக ருசியாக சாப்பாடெலாம் இருக்கும், அந்த இடத்துல உனக்கு எவ்வளோ வேணுமோ நீ சாப்பிட்லாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். என்னது அவ்வளோ இருக்குமா, எவ்வளோ வேணால் சாப்பிட்லாமா, அது என்ன ஏதாவது சேரிட்டியா அப்படின்னு ஹீரோன்னு கேட்குறாங்களா. இல்லை ஆக்சுவலாக இது வந்து மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கோ, அதாவது சில பேர்னால கம்மியாக தானே சாப்பிட முடியும், அதனால வந்து அவங்களுக்கு லாபம் தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அது போக அதிகமாக சாப்பிட்டாலும் அவங்களுக்கு லாபம் தான், ஏன்னா சில பேர் கம்மியாக சாப்பிடுவாங்க, இங்கே அதிகமாக சாப்பிட்டா அதுக்கு இதுக்கும் ஈக்குவலாக போயிடும் அப்படின்னு ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோனும் அப்படியான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து ஒரு பன் எடுத்து கொடுக்கும்போது அது ஹீரோயின் சாப்பிட்டுக்கிட்டே எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்களா ஹீரோ. ஆமாம்மா, ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பஃபட் போகும்போது, அதாவது எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போனாங்க நான் குட்டி குழந்தையா இருக்கும்போது, அப்போ இங்கே இருக்க ஓனரை பார்க்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு எவ்வளோ நீ சாப்பிடு, நீ எல்லாத்தையும் காலி பண்ணு அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்க. அதனால் இந்த தடவை நீ என்ன பண்ணு, அதிகமாக போயிட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு ஹீரோ வந்து லெக்சர் எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படியா, அப்படியா, அப்போ அவ்வளோ ஃபுட்டு இருக்குல்ல, அது என்ன அவ்வளோ காசா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் அவ்வளோ கன்வீனியன்ட் தான், அதெல்லாம் அவ்வளோ ஜாஸ்தி இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அப்படியா அப்படின்னு ஹீரோயின் அண்டர்ஸ்டாண்ட் வராங்க. ஏன்னா ஜுன்னுக்கு இந்த புது உலகத்தை பற்றி எக்கச்சக்கமாக நம்ம சொல்லி கொடுக்கணும், அது போக இது அவளுக்கு காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் அவளுக்கு இந்த கனெக்ஷனை வந்து சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு ஹீரோ வந்து ஒரு ஆஸ்பெக்ட்லாம் வந்துக்கிட்டு இருக்கான். ஐ மீன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ அப்படியே அவங்க 2 பேர் நடந்து போயிட்டே இருக்காங்க. அது போக ஜுன்னுக்கு இந்த இடத்த பார்த்தா இனிமேல் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஃபீலிங் கிடைக்காது, அதாவது நம்ம வேறு இடத்துல இல்லை நம்ம நாட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு அவன் நினைப்பா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கிறதோட இந்த சாப்டர் முடியுது. 2 நாள் பிறகு எபிசோட் ஓப்பனிங்கில் 2 நாள் பிறகுன்னு காமிச்ச ஒரு பூனைக்குட்டி, அதாவது நம்ம பக்கின்னு வந்து மேவ் மேவ் அப்படின்னு விளாண்டுக்கிட்டு இருக்கு. அந்த வெயிலில் வர அந்த ஒளி இருக்கும்ல, அந்த டஸ்ட் பார்ட்டிகளை வச்சு அது விளாண்டுக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃபோனை கொடுக்குறான். இது உனக்கு தான், உனக்கு எப்போல்லாம் தேவைப்படுது எனக்கு கால் பண்ண அப்படின்னு ஹீரோ ஒரு ஃபோனை கொடுக்குறான்னா, அப்போ வந்து ஹீரோயின்
ஆனா ஃபோன் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இல்லையா? அப்படின்னு கேட்கும்போது, இல்ல, இல்ல இது வெறும் கிவ் அவே அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா ஹீரோக்கு இது ஒரு கிவ் அவேல கிடைச்சிருக்கு. அதாவது இந்த சும்மா இத எழுதி போட்டீங்கன்னா, சீட் இருந்துச்சுன்னா, லக் இருந்தா உங்களுக்கு வந்து கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாரி ஹீரோ போட்டிருக்கான். அது கிடைச்சிருக்கு. அத ஹீரோயின்ட்ட குடுத்துக்கிட்டு இருக்கான். வாவ்! சூப்பரா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா, அப்ப தேங்க் யூ ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது, "நீ ரொம்ப புளிக்காத. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்ல" அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு அது போக நான் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி தரேன். இத வச்சு நீ எனக்கு கால் பண்ணி சொல்லும்போது, "ஓ! அப்படியா ஹீரோ பண்றேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்களா. அ ஒரு வழியா அவளுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி குடுத்தாச்சு. அதனால ஏற்கனவே ஸ்மார்ட் கேர்ள் தான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இருக்கா. இதையும் நல்லா கத்துப்பா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது, அவ "ஊ ஊ" அப்படின்னு வந்து அந்த ஃபோன பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து, அப்படின்னு பார்க்கும்போது, "ஏன் என்னைய பார்த்தா ஒரு என்பிசி மாரி இருக்கு" அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதில பார்த்தோம்னா மெயின் குவெஸ்ட், நீங்க வந்து ஜுன்ஹூட்ட வந்து இந்த மாடர்ன் எராவ பத்தி சொல்லிக் குடுங்க. அதுக்கடுத்து அவளுக்கு இந்த ஃபோன எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிக் குடுங்க. அப்புறம் கடைசியா ரிவார்ட் என்ன கிடைக்கும்னா, தேங்க் யூ ஹீரோன்னு சொல்லுவாங்க. அப்ப பேட்டில ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆக்சுவலா ஹீரோ வந்து ஒரு கேமுக்குள்ள போனா என்பிசின்னா என்னன்னு தெரியுமா? நான் ப்ளே கேரக்டர். அந்த மாரி ஹீரோ தன்ன தானே நெனச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப வந்து சரி, அ நீ வந்து டின்னர் சாப்பிட்டு எனக்காக வெயிட் பண்ணாத. நான் போயிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் வேலை இருக்கு. உனக்கு ஏதாச்சும் வேணும்னா நீ ஃபோன் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் ஓகேன்னு சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து ஹீரோ வந்து ஓகே பாய் சொல்லிட்டு போகும்போது, நம்ம ஆமா இந்த கேரக்டர்லாம் நம்ம மனிகுலேட் பண்ணி தான் ஆகணுமா? அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ஆக்சுவலா அந்த கேம்ல வந்து பார்த்தோம்னா, நம்ம முன்னாடி அமுக்குனா முன்னாடி போகும், பின்னாடி அமுக்குனா பின்னாடி போகும்ல கேரக்டர்ஸ். அந்த மாரி பார்த்துட்டு, ஏன் இது இப்படி போது? நம்ம மேனிகுலேட் பண்ணணுமா? அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, ஆமா அப்படின்னு ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு பூனைக்குட்டிக்கு தூங்க போது, மியாவ் அப்படின்னு பக்கத்துல கொஞ்சம் சாப்பாடு வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த சைடு நம்ம ஹீரோ கீழ இறங்கி வந்ததுக்கு அடுத்து, அந்த கார் எடுத்துட்டு, ஆ ஜுன்னுவ சேர்த்து கூட்டிட்டு போயிருக்கலாம். பட் வந்து சரி போவோம்ன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு இருக்கான். பார்த்தா ஒரு கதவு திறக்கிறான். "அம்மா நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு." அப்ப பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அவங்க அப்பா, அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்ப வந்து அங்க பார்க்கும்போது அவங்க அப்பா வந்து கையில ஒரு புக்க வச்சுக்கிட்டு, "ஓ! நீ வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லும்போது, "அப்பா, அம்மா எங்கப்பா?" அப்படின்னு ஹீரோ கேட்கறானா, "அவங்களா இந்த இந்த மேகோஜான்லேருந்து இன்னும் வரவே இல்ல." அப்புட்ன்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஓ! அப்படியா? அப்போ எப்போ வருவாங்க? எனக்கு ரொம்ப பசிக்குது." அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கானா, "ஆ நீ சொன்னதுக்கு அடுத்து எனக்கும் தெரியுது. எனக்கும் ரொம்ப பசிக்குது. ஆனா என்ன பண்றது? அ அது போக நீ எதுக்கு தனியா வந்திருக்க? எங்க உன் கேர்ள் ஃப்ரெண்ட்?" அப்புட்ன்னு வந்து ஹீரோட அப்பா கேட்கும்போது, "அப்பா எனக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டேன்ல. அவ வெறும் ஃப்ரெண்டு தான். 2 பேரும் சும்மா ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம்." அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். "அப்படியா? ஆனா எனக்கு பார்த்தா அப்படி தெரியலையே. அது போக ஒரு பையனும் பொண்ணும் ஒண்ணா தங்குனா அது வந்து லிவிங் டுகெதர் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அது போக கேர்ள் ஃப்ரெண்டா தானே இருக்கும்." அப்படின்னு அவங்க அப்பா சொல்லும்போது, கேர்ள் ஃப்ரெண்ட் அது போக ஒரு பையனும் பொண்ணும் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது, அவன் கேர்ள் ஃப்ரெண்டா மாறலன்னா, அப்ப அவன் ஒரு பையனே கிடையாது. அப்ப பொண்ணா? அப்படின்னு வந்து அவங்க அப்பா வந்து ரொம்ப ஹீரோ இது பண்ணிட்டு இருக்காங்களா, "அப்பா போதும்ப்பா இதுக்கு மேல எதுவும் பேச வேணாம்." அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு, அது சைடு உட்காந்து ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்கான். இது அம்மா வந்ததுக்கு அடுத்து எதா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லிட்டு உட்காந்து ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கான். எங்க அம்மா தான் எங்க அம்மா இந்த இதுக்கு போனாவே அதாவது அவங்க அம்மா வந்து ஒரு ஒர்க்குக்கு போயிருக்காங்க. அந்த ஒர்க்குக்கு போனாவே எல்லாத்தையும் மறந்துருவாங்க. அது போக எங்க அப்பா வேற இந்த ஓல்டு மேன் வேற எதையாச்சும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது. எப்பதான் வருவாங்க அப்படின்னு ஹீரோ நெனச்சுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு, அ அம்மா வந்து ஃபோன் பண்ணிட்டு, அம்மா நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நீங்க எப்போ வருவீங்கன்னு?" கேட்கும்போது, "அப்படியா இருந்தா நான் உடனே வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. அப்போ 2 பேரும் அமைதியா இருக்கும்போது, அப்பா அதாவது இங்க 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு திருடன் உள்ள வந்துட்டான். அதனால வந்து கண்ணாடிலாம் உடைஞ்சிருச்சு. அத கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, கொஞ்சம் செக்யூரிட்டி வச்சுட்டேன். அதனால கொஞ்சம் சம்பளத்துலருந்து காசு எடுத்துக்கிறீங்களா?" அப்படி ஹீரோயிக் சொல்லும்போது, "என்னது திருடன் உள்ள வந்துட்டானா? உன்ட்ட திருடுற அளவு ஏதாச்சும் பொருள் இருக்கா?" அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாங்களா. என் கம்ப்யூட்டர் இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய பொருள்?" அப்படின்னு ஹீரோ வந்து கடுப்பாயி சொல்லிக்கிட்டு இருக்கானா. அப்ப வந்து, "ஆனா அந்த கம்ப்யூட்டர தான் நீ புடிச்சு வச்சு தூங்குவியே, ஏதோ உன் ஒய்ஃப் மாரி. அத எப்படி ஸ்டீல் பண்ண முடியும்?" அப்படின்னு வந்து கேட்கும்போது, "அ அப்படி ஹீரோ பார்க்குறானா, "அது போக உனக்கு எதுவும் ஆகலல்ல?" அப்படின்னு வந்து ஒரு பாசத்தில கேட்கும்போது, "அ அவன தான் அடிச்சு ஓட விட்டாச்சு." அப்படின்னு ஹீரோ சொல்றானா, "ஆ திருடன பத்தி சொல்லல. நான் உன்னைய பத்தி சொல்றேன்." அப்படின்னு சொல்லும்போது, "ஏன் எனக்கு என்ன? அவன் தான் திருடன் அடிச்சு விட்டாச்சுல. அப்ப எனக்கு எப்படி அடிப்படா?" அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இது பேசவே கூட அப்பலாம் அவங்க அப்பா நெனச்சுக்கிட்டு இருக்கும்போது, அவங்க அம்மா வந்துட்டாங்க. "ஆ வந்துட்டியா குயின்? ஏன் நீ இத முன்னாடியே சொல்லல?" அப்படின்னு வந்து அவங்க அம்மா கேட்கும்போது, "நான் அந்த குரூப்ல போட்டேன்லம்மா. நீங்க ஏம்மா பார்க்கல?" அப்படின்னு ஹீரோ வந்து அந்த ஃபோன் எடுத்து காமிச்சுக்கிட்டு இருக்கான். "ஓ! அப்படியா? சாரிப்பா எனக்கு மறதி போல. அதான் நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்." அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதான் நம்ம ஹீரோயின் அம்மா. அவங்க ஜாலியா சந்தோஷமா உள்ள போயிட்டு, "சரி நீங்க டிவி பாருங்க. நான் அதுக்குள்ள சாப்பாடு ரெடி பண்ணிருன்னு" சொல்லும்போது, எங்க அம்மா நல்லா பாட்டு பாடுறாங்களே! இன்னைக்கு ஏதோ நல்ல விஷயம் நடந்திருக்கு போல." அப்படின்னு ஹீரோ நெனச்சுக்கிட்டு இருக்கான். இந்த சைடு அவங்க அம்மா வந்து அவங்கள இந்த சைடு அவங்க அம்மா வந்து சாப்பாடுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது, "ஓ! ஆமா உன் கேர்ள் ஃப்ரெண்ட் எங்க?" அப்ப அவங்க அம்மா கேட்குறாங்களா. "என்னது? எனக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையே!" "அப்பா சொல்றேன் சும்மா நான்சென்ஸ்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காதீங்கம்மா." அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கானா, "என்ன நான்சென்ஸ் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவளோட
தூங்கிட்டு இருக்கீங்க, ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, ஒன்றா சாப்பிட்றீங்க, அப்புறம் கிளாத்தை வேற வாஷ் பண்ணுறீங்க. இதை பார்த்தா ஏதோ ஆர்டினரி ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கா அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாங்களா. ஓ, அப்போ 2 பேர் லிவிங் டுகெதரில் இருக்காங்க, ஒன்றா சாப்பிட்றாங்களா, ஏன் இதை என்கிட்ட சொல்லலை அப்படின்னு வந்து ஹீரோட அம்மா வந்து ஹீரோட அப்பாட்ட கேட்கும்போது, ஆக்சுவலாக அவன் வரும்போது சொல்ல நினச்சேன் அப்படின்னு அப்படின்னு ஹீரோட அப்பா சொல்கிறாங்களா. நீங்கள் ரொம்ப ரொம்ப தூரத்துக்கு போகிறீங்க, அவ்வளோ தூரம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹீரோ வந்து அப்படியே சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவன் உட்காரும்போது அவங்க அம்மா சாப்பாடு கொடுக்குறாங்களா. சரி, அவங்களோட ஃபோட்டோ இருக்குது, அதாவது உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபோட்டோ இருக்குது, அவங்க அம்மா கேட்குறாங்களா. அப்போ ஹீரோ என்ன, அப்பதான் அவங்க அம்மாவுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதாவது அவங்க அப்பா சொன்னதுக்கு அடுத்து ஹீரோ அம்மா வந்து நம்ம போய் ஹீரோயினை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பட் அவங்க அப்பா வந்து இல்லை, ஹீரோ வரட்டும், அது வந்ததுக்கு அடுத்து என்ன இது அப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவங்க அப்பா தான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இல்லைனா அன்றைக்கே வந்து ஹீரோயின் பார்க்குறக்காக அவன் அம்மா வந்திருப்பாங்க. ஸோ இங்கிட்டு வந்து ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அவள் வெறும் ஃப்ரெண்டு தான், ஏன் 2 கண்ணு, ஒரு மூக்கு, ஒரு வாய் தான் இருக்குது, வேறு என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானா. அது போக ஃபோட்டோ தானே கேட்டிங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ஆமாம் அந்த ஃபோட்டோ காமி அப்படின்னு அவங்க அம்மா சொல்லும்போது, ஹீரோ வந்து இந்த ஃபோட்டோலாம் எடுத்துருப்பால, பார்த்தீங்களா இதான் அவன் அப்படின்னு சொல்லும்போது, ஓ இப்போ ரொம்ப அழகாக இருக்காளே, அது கூட நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ஹீரோட ஃபோனை வாங்குறாங்களா. ஓ, இது வந்து அந்த ரிவர் கிட்டேருந்து எடுத்தது தானே அப்படி சொல்லும்போது அடுத்தடுத்த ஃபோட்டோ திருப்பிட்டு இருக்காங்களா. பார்த்தா எல்லாம் ஹீரோயின் ஃபோட்டோவாக இருக்குது. இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், எதுக்குப்பா இத்தனை ஃபோட்டோ வந்து அவன் ஃப்ரெண்டை வச்சு எடுத்திருக்கேன்னு கேட்கும்போது, அது சும்மா ஒரு ஆல்பம் கொடுங்க, அதை உங்களை அதை தானே பார்க்க சொன்னேன், இதை எதுக்கு பார்க்குறீங்க, ஃபோனை கொடுங்க அப்படின்னு ஹீரோ வந்து ஃபோனை பிடிங்கிட்டானா. இதை காமிக்காமல் இருந்திருக்கலாம், நான் சும்மா அப்சர்வேஷனுக்காக அந்த இதெல்லாம் பார்த்ததுக்காக, நான் சும்மா அதை பார்த்ததுக்காக இப்படி ஆயிடுச்சு. அது போக சரி, அவங்க உடனே டாக்டர்லான்னு நினச்சிக்க போகிறாங்க, நம்ம ஏதாச்சும் மாற்றிக்கணும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கும்போது இந்த மாதிரி ஃபோட்டோலாம் இருக்கும்ல, இந்த மாதிரி எக்கச்சக்க ஃபோட்டோ எதுக்கு எடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, அது ஒன்றும் பெருசாக இல்லை, அவள் என் அப்பார்ட்மெண்ட்டில் தங்கிட்டு இருக்கா, அது போக கொஞ்சம் அப்படி இப்படி எடுக்கும்போது, ஓ அப்படியா, அப்போ 2 பேரும் உங்களோட ஃபீலிங்கை ஷேர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு அவங்க அம்மா சந்தோஷமாக கேட்டுட்டு இருக்காங்களா. அது போக அவளுக்கு 18 வயசு தான் நினைக்கிறேன், அந்த ஏஜ் மாதிரி தான் இருக்கா, அவள் ஸ்கூலுக்குள்ளே போனாளா, அவள் என்ன படித்தா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவள் ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு ஹீரோ சொல்கிறானா. என்னது ஸ்கூலுக்கு போகலையா, ஆனால் இவ்வளோ ஒரு அழகான பொண்ணு வந்து ஏன் ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்களா. அது எனக்கு தெரில, அவள் அழகாக இருக்கா, ஓகே, அவளை அவள் ஸ்கூலுக்கு போகல, ஏன் அழகாக இருந்தால் ஸ்கூலுக்கு போய் ஆகணுமா, இது என்ன பியூட்டி கான்டெஸ்ட்டா, ஏன் நார்மலாக இருந்தால் ஸ்கூலுக்கு போக முடியாதா, அவள் புவர் ஃபேமிலினால காசு கட்ட முடியாதனால அவங்க போகல அப்படின்னு ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கானா. ஆமாம், இந்த மாதிரி ஒரு பையனுக்கு அப்படி ஒரு பொண்ணு தான் கிடைக்க முடியும், இவன் வந்து ஒரு வேலைக்கு போக மாட்டான், இவனுக்கு எந்த மாதிரி பொண்ணு கிடைக்கும், இந்த மாதிரி தான் கிடைக்கும் அப்படின்னு அவங்க அப்பா நக்கலாக சொல்கிறாங்களா. இந்த சைடு வந்து அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை போயிட்டுருக்கு. ஒழுங்காக அந்த கம்ப்யூட்டரை பிடிச்சி அழுகாமல் வேறு வேலையை பாருன்னு சொல்லும்போது, நான் தான் உங்களுக்கு காசு கட்டுறல மாதம் மாதம், எனக்கு தான் ஃப்ரீலான்ஸாக தான் இருக்கேன், நான் ஒன்றும் வந்து வெட்டியாலாம் இல்லை அப்படின்னு அவங்க மகன், ஐ மீன் நம்ம ஹீரோ வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்து நம்ம ஹீரோட அம்மா வந்து, பாவம் அந்த பொண்ணு, இவங்க 2 பேருக்கு நடுவில் எவ்வளோ கஷ்டப்பட போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி, எத்தனை நாள் அவங்க 2 பேருக்கும் வந்து பழக்கமாக இருக்குது, அவள் வந்து இந்த ஏரியா சேர்ந்தவ இல்லையா அப்படின்னு வந்து ஹீரோட அம்மா கேட்டுக்கிட்டு இருக்காங்களா. ஹீரோ அது எதுவுமே ஆன்சர் பண்ணாமல், அவள் இதுக்கு மேலே எந்த கேள்வி கேட்காதீங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நல்ல அப்புறம் ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, அவள் ஸ்வாட் மேனு, அவளுக்கு இது இருக்குது, அவள் இங்கேருந்து வந்திருக்கா, இதெல்லாம் எல்லாம் என்னால் சொல்ல முடியும், இல்லை எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு வந்து மனசில் வந்து அவங்க அம்மாட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த சைடு வந்து ஓகே சாப்பிட்டு முடிச்சுட்டு, சரி நான் போகிறேன், நீங்கள் வந்து நல்லா ரெஸ்ட் எடுங்க, அது போக அம்மா ரொம்பலாம் வந்து அங்கிட்டு போயிட்டு வராதிங்க, அதான் வெளியே போயிட்டு வராதிங்க, அப்பா பாருங்கள் எவ்வளோ சாப்பாடு இல்லாமல் இழைச்சி போயிட்டாங்க அப்படி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ தான் உனக்கு எல்லா பாசம் வருதா, அது போக அவள் என்ன நீ சொன்னால் வந்து கேட்டுருவாளா, என்னை வந்து இப்படி சாப்பாடு இல்லாமல் தான் வைக்க போகிறா அப்படின்னு வந்து எல்லாத்தையும் குறை சொல்லிகிட்டு இருக்காரு அவர் அப்பா. அப்போ வந்து சும்மா இருங்க, எப்போ பார்த்தா ஏதாச்சும் பேசி தான் இருப்பீங்க அப்படின்னு அவங்க அம்மா வந்து ஹீரோட அப்பாவை ஷோல்டரில் அடிச்சுட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து, ஓ ஆமாம், நான் கேள்விப்பட்டேன், நெய்பர்ஹுட்டில் வந்து இந்த மாதிரி ஏதோ பேய் வருதுன்னு சொன்னாங்களாமே, அது கூட ஏதோ உமனோட அழுக சவுண்டில் நைட்டு கேட்குதாமே, எல்லாமே ஓகே தானம்மா செல்லம் அப்படின்னு வந்து அவங்க அம்மா அக்கறையாக கேட்குறாங்களா. ஆமாம், அது உண்மைதான், நீங்கள் அது கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு ஹீரோ சொல்கிறா சீரியஸாக. அப்படியா அப்படியா அப்படின்னு அவங்க அம்மா கேட்கும்போது, ஆமாம் அதனால் வந்து நீங்கள் ரெண்ட்டை கொஞ்சம் பாதியாக குறைச்சிக்கணும், எனக்கு பேயெல்லாம் இருக்குல்ல, அதனால் நான் பாதி ரெண்ட்டெலாம் கொடுப்பேன் அப்படி ஹீரோ சொல்கிறாங்க. என்ன நான்சென்ஸாக பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாங்களா. என்ன நான்சென்ஸு, அங்கே பேயெல்லாம் இருக்குது, பேய் ஓட்டுறவங்களாம் வந்திருக்காங்க, நீங்களே பார்த்தீங்களா அப்படி ஹீரோ சொல்லும்போது, அப்படின்னு ஹீரோட அப்பா கடுப்பில் இருக்காங்களா. என்னங்க நீங்களாச்சும் வந்து கொஞ்சம் குறைங்களேன், பேய் இருக்குன்னு சொல்கிறாங்க, அது போக அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வேறு இருக்குது, அதுக்கு வெளியே போய் ஸ்பெண்ட் பண்ணணும்ல, அதெல்லாம் அவனுக்கு காசு பத்தாதுல்ல, ஸோ கொஞ்சம் குறைச்சிக்கோங்களேன் அப்படின்னு வந்து ஹீரோட அம்மா வந்து கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஹீரோட அப்பாவுக்கு. ஆனால் அவன் தான் அது கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொன்னான்ல அப்படின்னு வந்து ஹீரோட அப்பா சொல்லப்போது, இல்லை இல்லை அவன் என் கேர்ள் ஃப்ரெண்டு தான், அவன் என் கேர்ள் ஃப்ரெண்ட், இந்த உலகமே அழிச்சான், அவன் என் கேர்ள் ஃப்ரெண்டு தான் அப்படி ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அதாவது பாதி அமௌண்ட்டுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
அப்புறம் அந்த டைம் வந்து நைட் ஆகுது. இந்த சைடு பார்த்தா ஹீரோயின் வந்து அப்படியே திடீர்னு பயப்படுறாங்க. பார்த்தா ஏதோ கதவு சவுண்ட் கேட்டோன்னே, "நான் வந்துட்டேன். ஆமா எதுக்கு கையில ஸ்வாட் வச்சிருக்க? பிராக்டிஸ் பண்ணி" அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, ஹீரோயின் ரொம்ப பயந்துகிட்டு இருக்காங்க. அப்படின்னு, "இல்ல நான் போயிட்டு குளிக்க போறேன்" அப்படின்னு ஹீரோயின் குளிக்க போறாங்களா, அப்புறம் குளிச்சுட்டு வரும்போது ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு உள்ள குளிக்க போகும்போது ஹீரோக்கு சந்தேகம். எதுக்கு வந்து ஸ்வாட எடுத்துட்டு குளிக்க போற? ஏன் அப்படின்னு வந்து ஹீரோ கேட்கும்போது, "இல்ல அது எனக்கு வேணும்" அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து பயந்துகிட்டே போறாங்க. அ ஆமா வெயிட் பண்ணு. எதுக்கு நீ இப்படி பயந்துகிட்டு இருக்க? யாராச்சும் இது உள்ள வந்தாங்களா? அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, இல்ல யாரும் வரல அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அப்புறம் எதுக்கு? என்னைய வச்சு நீ வந்து ஸ்வாட வந்து டிஃபெண்ட் பண்ற. ஐ மீன் எனக்கு அகைன்ஸ்ட்டா வந்து அந்த ஸ்வாட் வைக்கிற நான் ஏதாச்சும் பண்ணிருவேன்னு அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, இல்ல நீ வந்து ரொம்ப நல்ல பெர்சன் தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அப்புறம் என்னன்னு கேட்கறதுக்குள்ள ஹீரோயின் கதவ சாத்திட்டு போயிட்டாங்க. சரி ஏதோ ஒண்ணு. அவ எனக்கு அகைன்ஸ்ட்டா இல்லன்னா பரவால்ல. அது போக அவ இந்த மாரி ஒரு செட்லேருந்து வந்திருக்கா. ஐ மீன் அவர் பையன், பொண்ணு இருந்தனால அவ இப்படி வச்சிருக்கலாம் போல. அது ஒரு இயல்பு அப்படின்னு ஹீரோ நெனச்சுக்கிட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்தா ஹீரோயின் வந்து அங்க குளிச்சுட்டு இருக்காங்களா, இந்த சவுண்ட கேட்டா என் மைண்ட் எங்க போது? ஹீரோயின் ச்சீ அப்படிலாம் போக்கூடாது. நம்ம வந்து எவ்வளோ பெரிய ஆளு, நம்ம எவ்வளோ பெரிய ஹீரோ, நம்ம மைண்ட்ல இப்படிலாம் பரவ விடக்கூடாது. நம்ம வந்து அப்படியே இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அங்க லேப்டாப் ஓப்பன் பண்றான். இது என்ன லேப்டாப் இப்படியே இருக்கு? ஓ! நான் ஆஃப் பண்ண மறந்துட்டேனா? அப்படின்னு ஹீரோ நெனச்சுக்கிட்டு இருக்கான். சரி ஏதோ ஒண்ணு. இன்னும் வீடியோ எடிட் பண்ணணும். நாளைக்கு எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோ நெனச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த சைடு பார்த்தா ஹீரோயின் குளிச்சுட்டு வந்துட்டு அந்த ஹேர் ட்ரையரோட வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த குளிச்சுட்டு அந்த கண்ணு அப்படியே ஸ்பார்க்லிங் ஆகுதா, இத பார்த்தோனே ஹீரோ வந்து ப்ளஷ் ஆகுறான். வாவ்! எவ்வளோ கியூரியஸா இருக்கு. ஆமா நீ மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் இந்த மாரி பியூட்டி எஃபெக்ட்லாம் வருமா? அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ணா அழகு கூடுமான்னு கேட்கும்போது, ம். அப்படியா? அப்படின்னு ஹீரோயின் வந்து ஆன்ஸர் அப்படின்னு மட்டும் குடுக்குறாங்க. ஆமா, நீ இந்த மாரி டெய்லி வந்து அந்த ஆமா இந்த மாரி நீ டெய்லி வந்து சூரிய ஒளியில வந்து போயிட்டுருப்பியா? அதாவது அங்க பார்த்தோம்னா, காலைல ஃபுல்லா சூரிய ஒளி, நைட் ஃபுல்லா வீட்டுக்கு அந்த மாரிலாம் வருவியா? அப்ப எப்படி ஸ்கின் உனக்கு ரஃப்பா இல்லாம இருக்கு? எப்படி உனக்கு இப்படி ஸ்மூத்தா இருக்கு? இது ஏதாச்சும் இன்டர்னல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்றியா? அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, நான் வேணா உனக்கு ஆக்சுவலா நான் உனக்கு டீச் பண்ணேன். நீ தான் அது வேணான்னு சொன்ன அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்களா? இல்ல நான் அத டீச் பண்றேன். அந்த ஸ்டான்ஸ தவிர வேற ஏதாவது சொல்லிக் குடு நான் கத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றானா? அது போக மத்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் சூப்பரா இருக்கும் போல. கண்டிப்பா கத்துக்கணும். அப்ப நம்மளும் அழகாயிருவோம். அப்படி ஹீரோ நெனச்சுக்கிட்டு இருக்கான். அது போக இந்த மாரி பியூட்டி கிளாஸ் பிராக்டிஸ் வச்சு மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருக்குன்னா, அது ஃபியூச்சர்ல நல்லது தானே! ஏ இல்ல வேணாம். இத வச்சுக்கிட்டு அப்புறம் இது நம்ம அ இல்ல வேணாம். இப்ப இருக்கவங்கலாம் வந்து ஜிம்முக்கு தானே போறாங்க. இதெல்லாம் வச்சு காசுலாம் பார்க்க முடியாது. நம்ம வெயிட் லூஸ் பண்ணணும். அது போக மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படின்னு ஹீரோ வந்து அவனுக்குள்ளேயே எக்கச்சக்கமான கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். அங்க இருக்கிறத நான் போட்டிருக்கேன். டவுட்டா இருக்குன்னா கமெண்ட் பண்ணிருங்க. அப்புறம் ஹீரோ வந்து அங்கிட்டு பார்க்கும்போது ஹீரோயின் வந்து அந்த ஹேர் ட்ரையர யூஸ் பண்ண பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு அப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, அந்த டாவிஸ்ட் அதான் பேய் ஓட்டுறவங்க பேய புடிச்சாங்களான்னு கேட்கும்போது, "அ அது சும்மா ஒரு ட்ரிக்கு தான். அது என்ன?" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க. சும்மா அவங்க வருவாங்க, அங்க பேய் இருக்கான்னு மிஸ்டேக்கா பார்த்துட்டு புடிச்சுட்டு போவாங்க அப்படின்னு ஹீரோ சொல்றாங்களா. "அப்படியா?" அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. "ஆனா நான் ஒரு ஹியூமன் பீயிங்ல நான் தான் பேய் கிடையாதுல்ல." அப்படின்னு அதாவது ஹீரோயின் பண்ணனால தான் அந்த பேய் வந்திருக்கு போல. நம்ம ஹீரோயின தான் பேய் நெனச்சுட்டு புடிக்க போறாங்க போல அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ வந்து அத சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அது போக உன் ஹேர நான் ட்ரை பண்ணவா? நான் வேணா ஹெல்ப் பண்ணவா?" அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது, "அப்படியா?" அப்படின்னு ஹீரோயின் பார்த்துட்டு குடுக்குறாங்க. இந்தா வச்சுக்கோன்னு. அப்போ வந்து ஹீரோ வந்து அத ஹேர ட்ரை பண்ணிட்டு என்ன சொல்றான்னா, எதுக்கு திடீர்னு இந்த மாரி ஒரு டாபிக் பேசுற? நீ ஹியூமன் பீயிங் தானே! அது போக உனக்கு என்ன ப்ராப்ளம்? உனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்னு தெரியும். வேற என்ன உனக்கு கவல? அது போக மக்கள் வந்து என்ன முன்னாடி சொன்னாங்கன்னா, அந்த ரூஃப்ல போச்சுல்ல, இந்த மாரி ஏதோ ஒரு உருவம் போச்சு. அங்கருந்து பறந்து போச்சு. அதுக்காக வந்து இந்த மாரி சொன்னாங்க. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன கேட்கறாங்க, ஏன் இப்ப இருக்க மக்கள்லாம் யாரும் மார்ஷியல் ஆர்ட்ஸே பண்ண மாட்றாங்கன்னு கேட்கும்போது, இல்ல இப்ப இருக்கிற மக்கள்லாம் வந்து அந்த கண்டிஷனுக்கு ஏத்த மாரி மாறிட்டாங்க. அதாவது லிவிங் கண்டிஷனுக்கு ஏத்த மாரி, அவங்களுக்கு ஏத்த மாரி வாழ்றதுனால, அந்த கம்ஃபர்டபுள் இருக்கிறனால யாருக்கும் இந்த மாரி தேவைப்படல மார்ஷியல் ஆர்ட்ஸு. அதனால அது நேச்சுரலா டிஸப்பியர் ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அது போக பெருசா சொல்லணும்னா, மக்கள் வந்து அவங்களோட வாழ்க்கைய வந்து ஜாலியா வாழணும்னு பார்க்குறாங்க. இந்த மாரி வந்து சிக்கா போகாம, மார்ஷியல்ஸ்கள் இல்லாம, எதுவுமே இல்லாம ஜாலியா இருக்கணும் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா மக்களுக்கெல்லாம் அதுதான் வந்து ரொம்ப புடிக்கும். மார்ஷியல் ஆர்ட்ஸ் ரொம்ப கஷ்டம்ல. அத யார் கத்துப்பா? அப்படின்னு ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அது போக ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் வச்சு பார்த்தா, இங்க ஸ்வாட்ஸ் மூவ்மெண்ட் அந்த மாரிலாம் பார்த்தோம்னா, இந்த மாரி எக்கச்சக்க சோல்ஜர்ஸ் அந்த மாரி ஹீரோ வந்து ஹிஸ்ட்ரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாரி மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் யார் யூஸ் பண்ணுவாங்க? அவ்வளோதான் மொத்தமா. இது போக ஹீரோ வந்து ஹிஸ்ட்ரியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். தூக்கம் தான் வந்துரும். அது போக ஹிஸ்ட்ரி வந்து எப்போ எழுதப்பட்டு அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினும் அதெல்லாம் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப எல்லாமே வந்து வாழ்க்கை கம்ஃபர்ட்டா இருக்கிறனால மார்ஷியல் ஆர்ட்ஸ் சுட்டாங்க போல. அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வந்துட்டாங்க. அப்ப எதுக்கு நீ கையில ஸ்வாட் வச்சிருக்கன்னு கேட்கும்போது, அதுவா செல்ஃப் டிஃபென்ஸ். அது பேய் வந்துச்சுன்னா அதுக்கு தான். எனக்கு தெ அப்
அதுக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது, "ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்க? இந்த காலத்தில எப்படி பேய் வரும்? நீ சும்மா எதையோ பார்த்து தப்பா சொல்ற" அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அது போய் இந்த காலகட்டத்தில பேயெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, நான் அத பார்த்தேன். அது 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 ஒரு பேய் தான்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்களா, அதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல அந்த பேய் அந்த பேய் வந்துச்சு. நான் அத பார்த்தேன் அப்படி ஹீரோயின் சொல்றாங்க. என்ன இவ இப்படி பயமுறுத்துறா அப்படின்னு ஹீரோயின் வந்து அந்த ஹேர் இத வந்து ஆஃப் பண்ணி விடுறான். என்னால நம்ப முடியல. ஆனா இவன் ஏதோ ஒரு ஓல்டு லேடிய பார்த்துருக்கா போல. அதாவது அந்த மூஞ்சில வந்து சுண்ணாம்பு அடிச்சு வச்சிருப்பாங்கல்ல, ஃபேஸ் கிரீம்னு. அத பார்த்து பயந்துட்டா போல அப்படின்னு ஹீரோ நெனச்சுக்கிட்டு இருக்கான். பார்க்க பேய் மாதிரி இருக்காதே அப்படின்னு ஹீரோ சொல்றான். அது எப்படி இருந்துச்சுன்னு ஹீரோ கேட்கும்போது, அதுவா பெரிய கூந்தலா முடி இருந்துச்சு. என்னோடது மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அத பார்க்கும்போது இந்த மாதிரி அப்படின்னு இருந்துச்சு. என்னது இப்படிலாம் பார்த்தா பயம் தான் வருது அப்படின்னு ஹீரோ வந்து ஹீரோயின பார்த்து பயந்துகிட்டு இருக்கான். அப்புறம் அப்படின்னு ஹீரோ கேட்குறானா, எனக்கும் கொஞ்சம் பயமா இருக்கே அப்படின்னு ஹீரோ நெனச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கடுத்து அதுக்கு வெள்ள மூஞ்சி, வெள்ள கலர்ல ஸ்கின்னு, அப்புறம் ஏதோ வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்படியே தக தகன்னு எரிஞ்சுச்சு. அப்புறம் அது ஏதோ ரோப் மாரி கட்டி வச்சு, ஒரு பெரிய தூரத்தில அதோட கை வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, நிப்பாட்டு, நிப்பாட்டு, நிப்பாட்டு. டைம் பாஸ், டைம் பாஸ். இத பத்திலாம் எதுவும் பேசாத. அப்படி ஹீரோக்கு வந்து அந்த ஒரு பேய் எஃபெக்ட் வருது. ஒருவேளை இருக்குமோ? இல்ல இவன் வேற ஏதாவது சொல்றாளா? இல்ல இருக்குமோ? ஒருவேளை பேய் இருக்குமோ? உண்மையா பேய் இருக்குமோ? அப்படி ஹீரோ வந்து பயந்துகிட்டு இருக்கான். இல்ல, இல்ல, இல்ல. பேய்லாம் இருக்காது. அதெல்லாம் வந்து சும்மா சயின்ஸ் இருக்கும்போது எப்படி பேய் வரும்? இதெல்லாம் சும்மா கட்டுக்கதை. இதெல்லாம் நீ வந்து நம்பக்கூடாது. அப்படின்னு வந்து ஹீரோ வந்து அவனுக்கு தைரியம் குடுத்துட்டு, ஹீரோயினுக்கு தைரியம் குடுத்துட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் அதெல்லாம் பார்க்காம குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. "ஏய் நீ சும்மா ஆலோசனை பண்ணியிருப்ப. நீ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கல அதனால தான். நீ வந்து இந்தா உன் முடிய வந்து நல்லா காய வை. அப்புறம் போய் தூங்கு. எல்லாம் சரியாயிடும்." அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கானா. ஆனா ஆனா நான் பேய் எங்க உலகத்தில பேய்னா அதெல்லாம் ரொம்ப ஸ்கேரியா இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இங்க இருக்காது. இந்த உலகத்தில அவ்வளோ ஸ்கேரியா இருக்காது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கானா. அது போக இந்த உலகத்தில அது எக்ஸிஸ்ஸு கிடையாது. உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுல்ல. பீப்பிள்லாம் வந்து கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிப்பாங்க பேய். ஆக்சுவலா அங்க பேயே இருக்காது அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா? ஆனா நான் பார்த்தேனே." அப்படி ஹீரோன்னு சொல்றாங்களா. அது போக என் ஸ்வாட் வச்சு அத அட்டாக்கும் பண்ண முடியாது. ஏன்னா, அத வெட்ட முடியாது. அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா, அது ஒரு ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்டர் மாரி இருக்கும்ல, அதனால. "ஏய் அப்படிலாம் எதுவும் பண்ணிறாதப்பா. நீ பாட்டுக்கு உண்மையா ஒரு ஆள போய் வெட்டிற போற." அப்படின்னு ஹீரோ நெனச்சுக்கிட்டு இருக்கான். அது போக இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்ன்னு ஹீரோவும் கொஞ்சம் அப்படியே முடியெல்லாம் காய விட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, "இவ டைம் டிராவல் பண்ணி தான் வந்திருக்கா. அதுக்குன்னு பேயெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கலாமா? எப்படி இது?" அப்படின்னு ஹீரோ நெனச்சுக்கிட்டு இருக்கான். சரி, அப்பன்னா ஒண்ணு பண்ணலாம். அந்த இருக்கார்ல, அதான் வாட்ச்மேன் அங்கிள். அவர்ட்ட நாளைக்கு போய் அந்த குச்சி இருக்கும்ல கையில, அத வாங்கிட்டு வந்து இங்க வச்சுரலாம். அப்ப வந்து அது பேய் போகாதுல்ல அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து ஹீரோயின் சைடு பார்த்தா நல்லா ட்ரை ஆனோனே நல்லா அழகா தெரியுதா? நான் எவ்வளோ பெரிய ஆளு. இவளுக்கு நல்லா பிரைட்டா இருக்கே முடி அப்படின்னு ஹீரோ நெனச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ ஹீரோயின் அத பார்த்துட்டு, "ரொம்ப நன்றி ஹீரோ" அப்படின்னு சொன்னோனே, அதெல்லாம் என்ன பெரிய விஷயம்." அப்படின்னு வந்து 2 பேரும் அப்படியே வந்து கை கொடுத்து ஸ்டாண்ட்ஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா ஹீரோ வந்து, "சரிப்பா, அப்ப ரொம்பலாம் யோசிக்காத. போய் தூங்கு" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ அந்த சைடு தூங்க போயிட்டு இருக்கான். "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து அந்த ஹேர் ட்ரையெல்லாம் உருவிட்டு இருக்கான். நானும் போய் தூங்கணும் போல. நானும் போய் குளிக்கணும்னு நெனைக்கிறேன். அப்படின்னு ஹீரோ போயிட்டு, டக்குன்னு போயிட்டு லேட்டா போயிட்டு அப்படியே குளிச்சுட்டு வரான். அவனுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும்ல, இந்த மாரி பேய் ஏதாச்சும் உண்மையா இருக்குமோன்னு. அப்ப அவன் போயிட்டு, "ஆனா இவன் சொல்றத பார்த்தா எனக்கு கொஞ்சம் கிரீப்பியா தான் இருக்கு. ஆனா இது எப்படி? சரி நான் வேற எடிட் பண்ணணும் நாளைக்கு." அப்படின்னு ஹீரோ அங்கிட்டு பார்க்குறானா, அப்படியே பார்க்குறானா, இன்னொரு சைடு பார்த்தா ஹீரோயின் வந்து அப்படியே உட்காந்துருக்காங்க. அ ஹீரோ வந்து எனக்காக இவ்வளோ கிளாத் குடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இத என்னால அக்செப்ட் பண்ண முடியாது. பட் அவன் எனக்காக வாங்கிட்டு குடுத்துருக்கான். இவன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு வந்து ஹீரோயினுக்கு ஹீரோ மேல ஒரு அன்பு வந்துகிட்டு இருக்கு. இந்த சைடு வந்து அந்த பெட்டுகள்ல பார்த்தா ஹீரோயினோட அந்த கிளாத், அதாவது அவன் வந்த காலகட்டத்தோட கிளாத்த காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அது மூலமா வந்து அத பார்க்கும்போது அவளுக்கு ஹிஸ்ட்ரி வருது. இந்த மாரிலாம் நீ வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரெயின் பண்ணா பெயின்லாம் வரும். அதெல்லாம் நீ வந்து தடுத்து தான் நீ கத்துக்கணும் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்ற மாதிரியும், அடுத்து இந்த மாரிலாம் அழுகக்கூடாது. நீ வந்து ஃப்யூச்சர்ல நல்ல பர்சன்லாம் மேரிட் பண்ணணும். அதனால நீ எப்பவுமே ஸ்வாட் வச்சு விளையாடக்கூடாது. ஸ்வாட் வச்சு விளையாண்டா நல்லா தான் இது பண்ணணும் அப்படின்னு வந்து இன்னொருத்தவங்க சொல்றாங்க. அதுபோக உன் கிளாத்லாம் இப்படிலாம் கிழிய விடக்கூடாது. நல்ல கிளாத் போடணும். அப்ப எப்படி உனக்கு ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட்லாம் வரும்? அப்படிலாம் சொல்றாங்க. இந்த சைட் ஹீரோயின் அதெல்லாம் கேட்டு ரொம்ப அழுகுறாங்க. அதாவது அந்த வீட்டோட ஃபீலிங் வந்துருச்சு. நான் என்னதான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ணாலும், ஆனா ஒரு கோஸ்ட் கிட்ட என்னால சர்வே பண்ண முடியுமா தெரியலையே அப்படின்னு பயந்துகிட்டு இருக்காங்க. அப்போ கதவு டொம் 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 அப்படின்னு இருக்கா. ஹீரோயின் பயப்படுறாங்க. என்னது இது? அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோயின் தயங்கி தயங்கி கதவ திறந்திருப்பாங்க. ஆமா, "நீ இத தான் பார்த்தியா?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோ வந்து அத எடிட் பண்ணிட்டு இருந்திருப்பான்ல, அந்த இத காமிக்கிறேன். "ஆமா, அத தான் பார்த்தேன். அத குத்த போறேன்." அப்படி கையில ஸ்வாட் எடுக்குறாங்க. ஆஹ, இத ஓப்பன் பண்ணி வைக்கும்போது, இது தெரியாம ப்ளே ஆயிருக்கு. அத பார்த்து இவ பயந்துருக்கா. சரி, என்னத்த பண்ண? சரி, நீ போய் தூங்கு. இத பத்தி நான் உனக்கு அப்புறம் எக்ஸ்ப்ளைன் பண்ண சொல்லும்போது, ஹீரோயின் ரொம்ப பயந்துகிட்டு இருக்காங்களா, அப்ப ஹீரோ என்ன பண்றான், டக்குனு அந்த லேப்டாப்ப க்ளோஸ் பண்ணிட்டு, "பார்த்தியா, நான் இந்த பேய வந்து சீல் பண்ணிட்டேன். அதனால நீ போய் நல்லா தூங்கு சரியா?" அப்படின்னு நம்ம ஹீரோ எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்கான். "ஓ! அப்படியா? சரி நான் போய் தூங்குறேன்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றதோட இந்த சாப்டர் முடியுது.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ என்னடா கம்மியாக இருக்குது, 10 சாப்டர்ன்னு சொன்னேன், 4 சாப்டர் சம்திங் தான் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா புரியுது. பட்டு ஸ்டோரேஜ் ஆல்ரெடி ஃபுல் ஆயிடுச்சு. நீங்கள் வீடியோக்கு இடையிலே பார்த்துருக்கலாம், ஸ்டோரேஜ் வந்திருக்கு. நான் கட் கட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை இருந்துச்சுன்னா சரி சொல்லிடுறேன். ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ திரும்பி வந்து இதை அப்லோட் பண்ணிட்டு இதை டெலீட் பண்ணிட்டு தான் திரும்பி நான் வாய்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது முடிச்சுட்டு நான் அதை பண்ணுறேன். ஸோ மன்னிச்சுக்கோங்க. அடுத்து வர ட்ரை பண்ணுறேன். இல்லைனா அந்த சாப்டர் போட்டு வேறு ஏதாச்சும் புதுசாக ஒன்று ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். அது போக இதுக்கு முன்னாடி இந்த சில மான்வா வந்து அப்கமிங் எல்லாம் போட்டிருந்தேன். அது கொஞ்சம் கூடிருச்சு. ஒரு 20 சாப்டர் வந்துருச்சு. அதையும் கவர் பண்ணோம். எல்லாத்தையும் கவர் பண்ணோம். ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னு தெரில. இப்போதைக்கு இதை முடிக்கிறேன். இதை முடிச்சுட்டு அடுத்து கொஞ்சம் அப்கமிங்கில் இருக்குது. அதை மட்டும் முடிச்சுட்டு நான் திரும்பி இதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஏன்னா ஒரே இது போச்சுன்னா அவங்களுக்கு போர் அடிக்கும். ஏன்னா நான் பார்த்த அளவு ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி இப்போ இல்லை. இவ்வளோ சாப்டர் போட்டு வியூஸ் அப்படியே இறங்கிட்டே வருது. அது போக தெரியுது ஒரு 10 பேர் எனக்காக பார்க்குறீங்க, உங்களுக்காக தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் எனக்கும் ஒரே இது போச்சுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. உங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்குது, என்னடா ஒரே இதுன்னு. ஏன்னா அது என்ன எனக்கு தெரில. ஸோ இருந்தாலும் நான் வந்து எல்லாத்தையும் வந்து போடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த அப்கமிங் வந்து நான் முடிக்கணும். ஏன்னா வந்து அது வர வர நம்ம போட்டால் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ 20 சாப்டர் போயிடுச்சு. இப்போ நான் அதை வந்து 20 சாப்டர் போட்டேன்னா ஒரு சாப்டர் வந்துச்சுன்னா போகலாம். இப்போ இந்த இது இருக்குல்ல, ஸ்டார்டஸ்ட்டு மான்வா, அதாவது மை ஹீரோ இஸ் அப்சர்வ்ட் வித் வில்லன், அந்த இது இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து கரெக்டாக கொண்டு வந்துடணும் அப்படின்னு ஒரு இதில் இருக்கேன். ஸோ அதை முடிச்சுட்டு இதை முடிச்சுட்டு வரேன். அது போக நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு லக்கி இமேஜ்னு ஒரு 5 சாப்டர் ரெடி பண்ணேன்னா அதை ஒரு 6 சாப்டர் ரெடி பண்ணிட்டேன். அது ஒரு சைடில் மொத்தம் 10 சாப்டர் தான் வந்திருக்கு. அதையும் ஒரு 10 அளவு போட்டு மொத்தமாக ஒரே நாளில் வீடியோ போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இல்லைனா ஒரு நாளாக போடுறேன். எப்படி சொல்லலாம், ஒன்றும் புரியல. ஏன்னா வந்து ரெகுலராக போட்டால் தான் யூடியூப்பில் அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். ஆல்ரெடி நம்ம நோட்டிஃபிகேஷன் அடி வாங்கிட்டு இருக்கு. ஸோ அது ரெகுலராக போட தான் பார்க்கணும். மெம்பர்ஷிப்பு அதெல்லாம் எதுவும் கிடையாது. அதனால் சைட்லேயும் போட்டு வைக்க முடியாது. ஸோ மன்னிச்சிடுங்க. நீங்கள் ரெகுலராக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பட் வந்து இந்த இது வந்து கொஞ்சம் பெரிய எபிசோட தான் போடுறேன். ஸோ எல்லாம் கேட்டுருந்தீங்கன்னா தேங்க்யூ. ஸோ பை கைஸ்.